காவிரி என்பது ஏதோ ஒரு டிவிகே பிரச்சனை கிடையாது, ஆளுங்கட்சி பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அது இல்லாமல் காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடு. காவிரி என்பது ஏதோ ஒரு டிவிகே பிரச்சனை கிடையாது, ஆளுங்கட்சி பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அது இல்லாமல் காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடு. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களில் கிட்டத்தட்ட 28 மாவட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் சார்ந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை. இப்படி இருக்கிற பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு? இதுல என்ன ஈகோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது பொது பிரச்சனை. எல்லாரும் சேர்ந்து அணுகுமுறை இருந்தாதான் அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. கடந்த காலத்துல காவிரி பிரச்சனை, அத்துணை காவிரி பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ தமிழ்நாடு சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு பொதுவான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்கள் அத்தனை கருத்துக்களும் ஏற்று மத்திய அரசை அணுகி இல்ல நீதிமன்றத்தை அணுகி ஒரு கூட்டு முடிவு எடுத்திருக்கிறது. அதுல என்ன தயக்கம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால தமிழக அரசு அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்ப என்ன சில கட்சிகள் நாங்க கூட்டுறோம் கட்சிகள் மற்ற கட்சிகள் கூட்டத்தை கூட்டினா அதற்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பலு இருக்காது. அதுக்கு அரசாங்கம் கூட்டினாச்சுன்னா தான் அதுக்கு நல்ல ஒரு பலு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அது முடிவெடுத்து ஒரு மனதாக முடிவெடுத்து அதுக்கு அப்புறம் நம்ம மத்தியில போய் அழுத்தம் கொடுத்து தண்ணி திறந்து விடணும்னா என்ன பண்ண போறாங்க? மத்திய அரசு தானே போய் பார்க்கணும், அங்கதானே அழுத்தம் கொடுக்கணும். நீதிமன்றம் போகணும், மத்திய அரசு போய் போகணும். கர்நாடகா போய் கேட்டு திறந்து விடுங்க, தண்ணி திறந்து விட போறாங்களா என்ன? அதால இன்னும் அறிவிப்பு கூட வரலையே. இங்க அறிவிப்பு போறாங்களா இல்லையானே தெரியல. அது என்ன ரகசியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதான் சொல்றேன், என்ன ரகசியம் அது? நீங்க போறீங்கன்னா போறீங்கன்னு சொல்லுங்க, போலன்னா போலன்னு சொல்லுங்க. எதுவும் இல்லாம அங்க இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு இப்ப வர வேண்டாம்னு சொல்றாருன்னா அப்ப நீங்க ரகசியமா பேசிட்டு இருக்கீங்களா? இதுல என்ன ரகசியம் இருக்கு? ஒண்ணு வெளிப்படையா இது ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சரை பாக்குறது ரகசியம் ஒண்ணும் கிடையாது. இப்போ இல்ல, இப்போ மேகதாது சம்பந்தமா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா போதுமா என்ன? நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டால் போதுமா? உறுதியாக இது கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்ப தண்ணி திறந்து விடலன்னா அங்க போய் மத்திய அரசுல அழுத்தம் கொடுக்கணும். யாராவது அமைச்சர்கள் போய் பார்த்துட்டோம், பேசுங்க, அழுத்தம் கொடுங்க. இதுதான் செய்யணும். இல்ல உச்சநீதிமன்றம் போங்க, இந்த டைம் டேபிள் படி அவங்க கடைபிடிக்கல, தண்ணி வச்சிருக்கிறாங்க, திறந்து விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் ரிமார்க்னா வரட்டும். ஏன்னா பிற்காலத்தில் அது பயனுள்ளதா இருக்கும். அது ஏன்னா அவங்க கர்நாடகாவில் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க, திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் நீர்வளத்துறை அமைச்சர் நேற்று கூட சொல்லியிருக்கிறார், எங்ககிட்ட தண்ணி இல்ல, தண்ணி இருக்கு, 68 டிஎம்சி தண்ணி இருக்கு, நமக்கு ஒரு 10 டிஎம்சி எல்லாம் கொடுக்கறது தப்பு கிடையாது, ஒண்ணுமே இல்ல. நமக்கு இந்நேரம் எவ்வளவு வந்திருக்கணும்னா கடந்த மாசம் ஒரு 9, இந்த மாதம் ஒரு 32, 40 டிஎம்சி இந்த 2 மாதத்துல வந்திருக்கணும். ஆனா வந்தது எவ்வளவுன்னா 3.25 டிஎம்சி தான் வந்திருக்கு. ஜூன் மாதம் ஜூலை மாதம் 2 மாதம் சேர்த்து 40 டிஎம்சி வந்திருக்கணும். கிடைச்சது 3.25 டிஎம்சி தான் வந்திருக்கு. அப்போ இவ்வளவு தண்ணி கொடுக்கல, அப்புறம் என்ன நம்ம அமைதியா இருக்கணும்? உச்சநீதிமன்றம் டைம் டேபிள் தான் இது. உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிள் தான். உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிள மதிக்கலன்னா நேரா உச்சநீதிமன்றம் நம்ம போனோம். நீங்க சொன்னதுதான் மதிக்கல, கர்நாடகா மதிக்கல, அவங்க சொல்லுவாங்க, திறந்து விட சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஏங்க அவங்கள பத்தி பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. எவ்வளவு
இப்ப இன்னொன்னு நாளைக்கு வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வர இருக்கின்றார். நீங்க ஊடக நண்பர்கள் நீங்க கேள்வி கேளுங்க. அவரை இந்த கேள்வி நீங்க கேளுங்க. ஒரே கேள்வி கேளுங்க. நீங்க அந்தமான் தீவுல இருக்கிற கிரேட் நிக்கோபார் திட்டத்தை நீங்க எதிர்க்கிறீங்க. அங்க வந்து சூழியல், அங்க வந்து கெடுப்பது, மனத்தை அழிப்பது, காடுகளை அழிக்கின்ற திட்டம் அது என்று அதற்காக நீங்க அதை எதிர்க்கிறீங்க. அதே போன்று மேகதாது திட்டமும் காட்டை அழிச்சு அணை கட்ட திட்டம் தான். அதுவும் 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு அணையை கட்டணுமா, அது நீங்கள் ஒப்புதல் அளிப்பீங்களான்னு இந்த ஒரே ஒரு கேள்வி மரியாதைக்குரிய ராகுல் காந்தியிடம் நீங்க கேளுங்க. ஊடக நண்பர்கள் கேளுங்க. கேட்பீங்களா? அவசியம் கேளுங்க. அந்தமான்ல காட்டு அழிக்க கூடாதுன்னு சொல்றார், அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதே போன்று இங்க மேகதாது பகுதியில் 12,500 ஏக்கர் காட்டு அழிக்க கூடாதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவாரா? சொல்லணும். இந்த கேள்வி இதை கேட்டு விட்டா உடனே என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார்.